ஐயா இவங்க இல்லாம ஃபேக்டரி எப்படி நடத்த போறாங்க? தம்பி, இதுக்கே எப்படி ஆச்சரியப்படுறீங்களே? எங்களுக்கு பதிலா உள்ள ஒரு கூட்டம் போயிருக்குது. அவங்க யாருன்னு தெரிஞ்சா நீங்க என்ன ஆவீங்களோ? யாரு? அவ்வளவும் கவர்ச்சியா உடையணிஞ்ச சின்ன வயசு பொண்ணுங்க. என்னோட அது அக்கிரமமா இருக்கு. அவளுக்கு ஃபேக்டரியில போய் என்ன செய்ய போறாளுங்க? அத உங்க அத்தானை கேட்டுதான் தெரிஞ்சுக்கணும். என்னத்த தெரிஞ்சுக்கிறது? அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த ஃபேக்டரியை அழிக்க போறாங்க. அழிக்கட்டும், நாம உருவாக்குவோம். எப்படி? என்ன எப்படி? வெறும் பணத்தை மட்டும் வச்சா அந்த ஃபேக்டரி வளர்ந்துச்சு. உங்க உழைப்பும் புத்திசாலித்தனமும் அதுல இருக்கு. அம்மா என்ன தெரியாமலா சொன்னாங்க? அடிக்கடி சொல்லுவாங்க, டேய் நீ ஆட்சியை வச்சுக்கிட்டு ஆளுகளை தேடாதரா, ஆளுகளை சேர்த்துக்க, அப்புறமா ஆட்சியை தேடுப்பாங்க. இப்ப சரியா போச்சு பாருங்க, நல்ல வேலை இங்க வந்துட்டீங்க. அவங்க யாரை வச்சு ஃபேக்டரி நடத்துவாங்க? பட்டாசு கம்பெனி வேற, ஒரே தீபாவளியோட க்ளோஸ் ஆயிடும். நல்ல வேலை இங்க வந்துட்டீங்க. ஆளு இருக்கு, ஆஸ்தி வேணும், பணம் அதை விடுங்க. நீங்க ஒரு நல்ல இடமா பாருங்க, அங்கேயே வச்சு ஃபேக்டரியை கட்டி போடுவேன். என்ன பாக்குறோம் பாக்குறோம். என்ன இழுக்கிறீங்க? நீங்க இடத்தை பாருங்க, நம்ம ஃபேக்டரி கட்டுறோங்கிற நம்பிக்கிறேன். உடனே பாக்குறோம். ஆமா, சரி, சந்தோஷமா? நல்லா வளர்ந்தேன். வாங்க அனுப்பிட்டு அனுப்பிட்டேன். வேலையை தொலைச்சுட்டு வந்திருக்காளே, மனசுன்னு ஓடிக்க வேண்டான்னு சரின்னு விட்டேன். பணத்துக்கு எங்க போவேன்? நம்ம சொத்து இத. அம்மா தாயே லட்சுமி, இந்த பக்கமும் கொஞ்சம் வந்துட்டு போயேண்டிய. கூரை தான் பிஞ்சிருக்கா, கொட்ட வேண்டியதானே? தனலட்சுமி